ஹாய் இந்த 2024 ஸ்டார்ட் ஆகும்போது கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்த நம்ம எல்லாருமே நினச்சிருப்போம். அதாவது இந்த வருஷமாச்சு நம்ம வந்து ஹாப்பியாக இருக்கணும், பீஸ்ஃபுல்லாக இருக்கணும், வாழ்க்கையில் நிம்மதியாக இருந்தால் போதுன்னு நம்ம வந்து எல்லாருமே நினச்சிருப்போம். ஆனால் ஆல்ரெடி வந்து 4 months கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நீங்களே வந்து உங்ககிட்ட கேளுங்க, நீங்கள் வந்து ஹாப்பியாக இருக்கீங்களா, நீங்கள் வந்து நிம்மதியாக இருக்கீங்களா? நிறைய பேரோட ஆன்சர் வந்து நோவாக தான் இருக்கும். ஏன்னா நம்மளே நம்மளோட ஹாப்பினஸை கெடுக்கிற மாதிரி விஷயங்களை பண்ணுவோம். நம்மளே நம்ம வாழ்க்கையோட நிம்மதி போகிற மாதிரி நம்ம நிறைய விஷயத்த பண்ணிட்டு இருக்கோம். இதை நம்ம வந்து கட் டவுன் பண்ணாமல் நம்மளால வந்து கண்டிப்பாக நம்மளோட லைஃப்ல ஹாப்பினஸை கிரியேட்டே பண்ண முடியாதுங்க. நீங்கள் வந்து அந்த நிம்மதியாக இருக்கணும்னு நினைக்கிறத வந்து உங்களாலே பண்ண முடியாது. நீங்கள் என்னைக்கு இந்த விஷயத்தெல்லாம் வந்து ஸ்டாப் பண்ணுறீங்களோ அன்னைக்கு கண்டிப்பாக நம்மளோட ஹாப்பினஸை நம்மளால கெயின் பண்ண முடியும். ஸோ நான் வந்து இந்த வீடியோவில் நம்மளோட ஹாப்பினஸை ரிட்டர்ன் கொண்டு வரத்துக்கு சில விஷயங்களை நம்ம வந்து கட் டவுன் பண்ணணும்னு சொன்ன பார்த்தீங்களா, அந்த விஷயத்தை நான் கட் டவுன் பண்ண போறேன். ஸோ நான் அதை உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். நீங்களுமே வந்து உங்களோட லைஃப்ல ஹாப்பினஸை திருப்பி கொண்டு வரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்கலாம். லெட்ஸ் கோ டு தி வீடியோ. சேனலுக்கு நியூவா இருந்தீங்கன்னா இந்த வீடியோ முடிஞ்சோன்னே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் நம்மளை சுற்றி இருக்கவங்கள தான் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். அதாவது நம்மளை சுற்றி இருக்கவங்களை எதுக்கு ஃபோக்கஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, உங்களை சுற்றி இருக்கிறவங்க தான் வந்து முக்கியமான காரணம் நீங்கள் வந்து இந்த அன்ஹாப்பியாக இருக்கிறது, இந்த டிப்ரெஷனில் இருக்கிறது, அதாவது உங்களோட லைஃப்பில் எந்த ஒரு ஹாப்பினஸுமே இல்லாததுக்கு காரணம் நீங்கள் வந்து உங்களை சுற்றி இருக்கிற பீப்புள்னால தான். நம்மளை சுற்றி இருக்கிற பீப்புள் வந்து உங்களோட பார்ட்னராக இருக்கலாம், உங்களோட கொலீக்காக இருக்கலாம், உங்களோட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், வந்து யாராக வேணாலும் இருக்கலாம். ஆனால் நீங்கள் இந்த ஒரு சர்க்கிளில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு எப்பயுமே வந்து ஒரு நெகட்டிவ் ஃபீலிங்ஸ் தான் இருக்குது. அந்த பர்சன்ட்ட போனாலே நமக்கு வந்து டிசப்பாயின்மெண்ட் தான் இருக்குது. அந்த பர்சன் வந்து நம்மளை எப்பயுமே டீமோட்டிவேட்லாம் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அது வந்து எந்த பர்சன் நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். இந்த ஒரு பர்சன்ட்ட இருந்து அது ஒரு பர்சனோ 2 பர்சனோ இல்லை உங்கள் கேங்கே இப்படி தான் இருக்குன்னா நீங்கள் இந்த பர்சனை வந்து கட் டவுன் பண்ணணும். இந்த கேங்கை வந்து நீங்கள் கட் டவுன் பண்ணணும். ஏன் அப்படின்னா, நம்ம இந்த ஒரு கேங் ஆஃப் பீப்புளோட இருக்கும்போது, இந்த ஒரு நெகட்டிவான ஒரு பீப்புள் கூட இருக்கும்போது நம்மளோட லைஃப்பில் நம்மளால் வந்து இந்த ஹாப்பினஸ்லாம் பார்க்கவே முடியாது. ஏன்னா நீங்களே ஏதாச்சும் ஒரு விஷயம் பண்ணணும்னு நினைக்கும் போது அந்த பர்சன் என்ன பண்ணுவாங்கன்னா உங்களை வந்து டிஸ்கரேஜ் பண்ணுவாங்க. நீங்கள் பண்ண மாட்டீங்க, நீங்கள் லாய்க்கு இல்லை, இந்த மாதிரி உங்களை வந்து எப்பயுமே ஒரு நெகட்டிவான ஒரு ஃபீலிங் தான் கொடுக்குறாங்க. இல்லை உங்களோட பார்ட்னர் கூட நீங்க இருக்கும்போது அந்த பார்ட்னர் கூட நீங்க இருக்கிறதுனால எப்பயுமே வந்து உங்களுக்கு ஒரு சேட்னஸ் தான் இருக்கு. அந்த பர்சன் வந்து உங்களோட ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்காங்க, எப்பயுமே வந்து உங்களை டிஸ்கரேஜ் பண்றாங்க, எப்பயுமே வந்து உங்களை ஹர்ட்லாம் பண்றாங்கன்னா இந்த பர்சன்லாம் நீங்க வந்து கட் டவுன் பண்ணுவீங்க. இந்த மாதிரி பர்சன்ஸ்லாம் உங்க கூட இருக்கும்போது நீங்க எப்பயுமே ஹாப்பியா இருக்கவே முடியாது. இல்லை நீங்க எப்பயுமே வந்து உங்களை சுத்தி இந்த ஒரு சர்க்கிள் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் வச்சுக்கோங்க, இல்லை இந்த கொலீக்ஸை வச்சுக்கோங்க. அதாவது உங்களை சுத்தி இருக்கிற பீப்புள் எப்பயுமே வந்து ஒரு பாசிட்டிவா இருக்கணும், உங்களுக்கு எப்பயுமே சப்போர்ட் பண்ணணும். நீங்க ஏதாச்சும் ஒரு விஷயம் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அந்த பர்சன் வந்து ஜெனியூனா வந்து உங்களை வந்து சப்போர்ட் பண்ணணும், அந்த பர்சன் வந்து உங்களை மோட்டிவேட் பண்ணணும், நீ பண்ணுடா அப்படின்லாம் சொல்ற பர்சனை வந்து நீங்க எப்பயுமே கூட வச்சுக்கோங்க. இல்லை இந்த பர்சன் கூட இருக்கும்போது நீங்க எப்பயுமே சிரிச்சுட்டு தான் இருப்பீங்க அப்படின்லாம் சில பேர் இருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த பர்சன் கூட மட்டும் ஹேங் அவுட் பண்ணுங்க. எப்பயுமே அந்த மாதிரி ஒரு பர்சன் கூட நம்ம ஹேங் அவுட் பண்ணும்போது தான் நம்மளால வந்து லைஃப்ல நம்ம எப்பயுமே ஹாப்பியா இருக்க முடியும், சிரிச்சுட்டே இருக்க முடியும். ஸோ நம்மளும் நிம்மதியா இருக்க முடியும். செகண்ட் வந்து நம்ம எதை ஸ்டாப் பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஹாப்பினஸ்க்காக நம்ம கண்டிப்பா இந்த ஒரு விஷயத்தை ஸ்டாப் பண்ண போறோம். அதாவது கம்ப்ளைண்ட் பண்ணுறதை நம்ம ஸ்டாப் பண்ணுங்க. அதாவது நம்ம எதுக்கு எடுத்தாலும் வந்து இப்போலாம் வந்து எல்லாருமே வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறோம். அதாவது ஆல்ரெடி வி ஆர் இன் அ கிரேட்ஃபுல், நம்ம வந்து நல்லாவே ஒரு பெட்டரான ஒரு லைஃப்பை தான் லீவ் பண்ணிட்டு இருக்கோம். ஆனாலுமே நம்ம எல்லாத்துக்குமே கம்ப்ளைண்ட் பண்ணுறோம். நீங்களே யோசிச்சு பாருங்க, நீங்கள் ஒரு ஆஃபீஸில் இருக்கீங்கன்னா அங்கே வந்து ஆல்ரெடி நீங்கள் என்ன பண்ணிட்டு இருப்பீங்கன்னா உங்களோட மேனேஜர், உங்களோட பாஸ், உங்களோட டீம் லீடர், இந்த மாதிரி நீங்கள் வந்து அந்த இடத்துல இருக்கும்போது கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருப்பீங்க, எனக்கு ஒரு சேலரி இல்லை, இது எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருப்பீங்க. ஆனால் இது கூட இல்லாமல் நிறைய பேர் இருக்காங்க. நீங்கள் வந்து ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், நீங்கள் வந்து ஆல்ரெடி ஒரு நல்ல காலேஜில் தான் இருப்பீங்க, ஆனால் இதை விட ஒரு பெட்டரான காலேஜ் நான் போயிருக்கணும், எனக்கு அந்த காலேஜ் கிடைச்சிருக்கும், இந்த காலேஜ் மொக்கையாக இருக்குது, பட் இது கூட இல்லாமல் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து எப்பயுமே இருக்கிற இடத்த வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டே இருந்தோம்னா லைஃப்ல இந்த ஹாப்பினஸ்ன்றது வரவே வராது. நம்ம என்னைக்கு வந்து நம்மளோட லைஃப்பை வந்து கம்ப்ளைண்ட் பண்றதை ஸ்டாப் பண்ணிட்டு நம்ம வந்து கிரேட்ஃபுல்லாக எடுத்துக்கணும். அதாவது நம்ம வந்து இந்த இடத்துல இருக்கிறதுக்கே நம்ம வந்து தேங்க்ஸ் சொல்றோம். நம்ம வந்து உயிரோடு இருக்கிறதே வந்து செம பெரிய விஷயம். இதுக்கே நீங்க எப்பெல்லாம் வந்து தேங்க்ஸ் சொல்றீங்களோ டெஃபினட்டா இந்த மாதிரி நீங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்றதை ஸ்டாப் பண்ணிட்டு இருக்கிற இடத்துக்கு வந்து கிரேட்ஃபுல்லாக ஃபீல் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களோட லைஃப்ல ஹாப்பினஸ் டெய்லியுமே இருக்கும். நீங்கள் வந்து எப்பயுமே வந்து நிம்மதியாக இருப்பீங்க. இதுதான் வந்து முக்கியமான காரணம். நீங்கள் ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணுற பர்சனாக இருந்தால் ஒரு 1 வீக் வந்து நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு வந்து தேங்க்ஸ் சொல்லி பாருங்க. நீங்களே வந்து எவ்வளோ ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறீங்க, எவ்வளோ சந்தோஷமாக இருக்கீங்க அந்த வாரம் அப்படின்றத நீங்களே வந்து ஃபீல் பண்ணி பார்த்துட்டு உங்களால் முடிஞ்ச அந்த கமெண்ட்டில் சொல்லுங்கள், மற்றவங்களுக்கு யூஸ் ஆகும். நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு பர்சன், அதாவது வந்து ஏதோ ஒரு பர்சன் வந்து உங்களை வந்து ஏதோ பண்ணிட்டாங்க, மேபி அது வந்து சில்லியாக ஏதோ வந்து உங்களை திட்டாங்க, இல்லை வந்து உங்களை ஏதோ அடிச்சிட்டாங்க, இல்லை வந்து ஏதோ வந்து உங்களை பழி வாங்கிட்டாங்கன்னா
நீங்கள் இந்த மாதிரி ஒரு பர்சன், அதாவது அந்த பர்சனை வந்து நம்ம ரிவெஞ்ச் எடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி என்னைக்காச்சும் ஒரு நாள் என்னைக்காச்சும் மாட்டும் போது அந்த பர்சனை வந்து ரிவெஞ்ச் எடுக்கணும் அப்படின்லாம் நீங்கள் யோசிக்கிற ஒரு பர்சனாக இருந்தால் உங்களோட லைஃப்பில் ஹாப்பினஸ் கண்டிப்பாக இருக்காது. ஏன்னா நம்ம எந்தாச்சும் ஒரு பர்சன் நம்மளை வந்து ஏதோ பண்ணிட்டாங்க, அடிச்சிட்டாங்க, இல்லை ஏதோ திட்டாங்க, இல்லை வந்து நம்மளை ஏதோ பண்ணிட்டாங்கன்னா கூட நம்ம வந்து அந்த பர்சனை ஃபர்கிவ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அது வந்து அந்த பர்சன் ஏதோ ஒரு முட்டாள்தனத்தில் பண்ணிட்டாங்க, அதுக்கு நம்மளும் திருப்பி போய் அந்த பர்சனை பண்ணணும் அப்படின்றது வந்து அவசியமே கிடையாது. நம்ம அந்த பர்சனை வந்து ஃபர்கிவ் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக நம்ம வந்து ஏதோ ஒரு விஷயத்தை ஹோல்ட் பண்ணிட்டே இருப்போம், அந்த பர்சன் மேலே ஒரு காண்டை வச்சுக்கிட்டே இருப்போம். அது நமக்கு ஒரு நெகட்டிவான ஃபீலிங். நம்ம வந்து அதை பண்ணாமல் நம்ம வந்து அந்த பர்சனை வந்து ஃபர்கிவ் பண்ணிட்டோம் அப்படின்னு நினச்சா நம்மளோட லைஃப்பில் நம்மள அந்த ஹாப்பினஸாக இருக்க முடியும். நம்ம என்னைக்கு இந்த மாதிரி நம்மளோட கர்ஜஸ்லாம் வந்து உள்ளே வச்சுக்கிட்டே இருந்தோம்னா நம்மளால் வந்து ஹாப்பியாகவே இருக்க முடியாது. அதனால் நீங்கள் எப்பயுமே வந்து ஒரு பர்சனை ஃபர்கிவ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அந்த பர்சன் உங்களை என்ன தான் பண்ணியிருந்தாலும் அந்த பர்சனை ஃபர்கிவ் பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களோட லைஃப்பில் அந்த ஹாப்பினஸ்லாம் இருக்கும். ஸோ நம்ம எப்பயுமே வந்து கைண்டாக இருப்போங்க. கைண்டாக இருக்கிறதே வந்து ரொம்ப பெரிய விஷயம். அதெல்லாம் வந்து நிறைய பேரால் பண்ண முடியாது. நீங்கள் கைண்டாக இருந்து பாருங்கள், உங்களை வந்து சுற்றி எவ்வளோ லவ்விங்கான பீப்புள் உங்களுக்கு கிடைக்கிறாங்கன்ட்டு. ஃபோர்த், நம்ம எல்லாருமே என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாத விஷயத்துக்கு நினச்சி நம்ம உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கோம், வரி பண்ணிட்டு இருக்கோம். நீங்களே ஒரு பர்சனாக இருப்பீங்க, அதாவது உங்களுக்கு ஏதோ ஒன்று வந்து பாஸ்ட்ல ஒரு விஷயம் நடந்திருக்கும், அந்த விஷயத்தை இன்னுமுமே நீங்கள் வந்து நினச்சி ஃபீல் பண்ணி வரி பண்ணிட்டு இருக்கீங்க. பட் கமான் மேன், அதை ஸ்டாப் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா நீங்கள் போய் இப்போ வந்து நினச்சிட்டு இருக்கனால அந்த பாஸ்ட்ல நடந்த விஷயம் மாறப்போதா? நோ, மாறவே முடியாது. இதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்களோட ஃபியூச்சரை எப்படி மாற்றலாம் அப்படின்றத தான் நீங்கள் யோசிக்கணுமே தவிர, பாஸ்ட்ல ஒரு விஷயம் நடந்துச்சு அதை உட்காந்து இன்னுமுமே ஃபீல் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட ஃபியூச்சர் நாசமாக போகும். அதனால நீங்கள் என்ன பண்ணணும்னா, உங்களால் எந்த விஷயத்தை கண்ட்ரோல் பண்ண முடியுமோ அந்த விஷயத்தை மட்டும் நினைங்க. உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியாது, இந்த மாதிரி பாஸ்ட்ல நடந்த விஷயத்தை உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியாது, ஒண்ணுமே பண்ண முடியல, எல்லாம் கட்டுப்பாட்டை மீறுதுங்கும் போது தலையில கையை வச்சுக்கிட்டு காலை நீட்டிக்கிட்டு ஒரேடியா படிச்சுட்டு உங்களால் வந்து சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஃபியூச்சரில் நாளைக்கு எங்கேயும் வெளியே போகணும்னா வெயிலை நினச்சி ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. அதனால உங்களால் வந்து வெயிலெல்லாம் வந்து உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. நீங்கள் தான் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் ப்ரிகாஷனரியாக இந்த வெயில போனால் அந்த வெயிலை தடுக்கலாம். அந்த மாதிரி நீங்கள் தான் வந்து உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடிஞ்ச விஷயத்த நினைக்கணுமே தவிர, நம்மளால் நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாத விஷயத்த நினச்சிட்டு இருந்தால் நம்மளால் வந்து நம்மளோட லைஃப்பில் அந்த இதுவே இருக்காது. ஸோ நீங்கள் எப்பயுமே வந்து உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடிஞ்ச விஷயத்த மட்டும் நினைங்க, அதை மட்டும் நினச்சி அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். உங்களால் கண்ட்ரோலே இல்லாத விஷயம், அதாவது நீங்கள் வந்து இதை மாற்ற முடியாது, அதாவது நாளைக்கு வந்து வெயில் அடிக்கும், நாளைக்கு மழை பெய்யுன்றது உங்களால் வந்து மாற்ற முடியாத ஒரு விஷயம், அதெல்லாம் இயற்கையாக. ஸோ இது வந்து சும்மா எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியாத விஷயத்தெல்லாம் ஃபீல் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களோட லைஃப் வந்து ஹாப்பியாக மாறும். இப்போ இந்த வீடியோவில் சொன்ன 4 திங்ஸை நீங்கள் லைஃப்பில் இமீடியட்டாக ஸ்டாப் பண்ணி பாருங்கள். இமீடியட்டாக நீங்கள் ஸ்டாப் பண்ணுறது வந்து கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். நான் வந்து வீடியோவில் ஈஸியாக சொல்லலாம், எனக்கே தெரியும் மேன், இதெல்லாம் வந்து வீடியோவில் ஈஸியாக சொல்லலாம். ஆனால் இதெல்லாம் வந்து ரொம்ப நாளாக உங்களுக்கு இருக்கிற ஹேபிட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் இதெல்லாம் வந்து ஸ்டாப் பண்ண முடியும். நீங்கள் வந்து ட்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி வந்து ஒரு ஸ்டெப் எடுங்க. இன்றைக்கி வந்து நம்ம வந்து நினைக்கக்கூடாது, இதெல்லாம் நம்ம வந்து பேசக்கூடாதுன்னு அப்படின்னு நீங்கள் வந்து ஸ்மால் ஸ்டெப்ஸ் எடுக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். டெஃபினட்டாக கொஞ்ச நாளில் கொஞ்சம் மாதத்தில் நீங்களே வந்து எல்லா விஷயத்தையும் ஸ்டாப் பண்ணுவீங்க, அது எனக்கு தெரியும். அதனால் நீங்கள் வந்து இன்றைக்கி கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப் எடுக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களோட லைஃப்பில் ஒவ்வொரு பீரியடில் நீங்கள் வந்து ஹாப்பியாக மாறுவீங்க. நீங்கள் வந்து உங்களோட லைஃப் நீங்கள் இந்த வருஷம் ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன நினச்சிங்களோ அது வந்து இந்த வருஷத்துக்கு முடியறதுக்குள்ளே நீங்கள் உங்களோட லைஃப்பில் வந்து ஹாப்பியாக பீஸ்ஃபுல்லாக நிம்மதியாக கண்டிப்பாக இருப்பீங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு மோர் அண்ட் மோர் வீடியோஸ் வந்து சேரும்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். பாய். திங்க் பாசிட்டிவ் அண்ட் மேக்ஸ் யுவர் லைஃப் ஹாப்பியர். அன்டில் திஸ் பாய், இட்ஸ் விஜய். பாய்.